ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஜூலை மாத பலன்ல பார்க்க போறோம். ஜூலை மாதத்துல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா, மாத பலன்றது பார்த்தீங்கன்னா, மாத கிரகங்களான செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மாதமும் டிராவல் அடைஞ்சுக்கிட்டே போகும்போது, ஒரு ஒரு இடத்துக்கு மாறும்போதும், வருட கிரகங்களான குரு பகவான், கேது, ராகு, சுக்கிரனோட இணையும் பட்சத்தில், அதாவது ஒன்றுக்கொன்று தொடர்பு பற்றும் பட்சத்தில், அதாவது ஒருவரும் பார்த்துக்கிறதும், அவரோட வீட்ல இவர் போய் இருக்கும்போதும், ஒரு ஒரு மாதமும் ஒருவருக்கு ஏற்ற மாரி பலன்கள் மாறும். உங்களுக்கு தேவையான சில விஷயங்களும், நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பண்றதுக்கான நேர காலங்கள் நம்மள கூடி வரும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, கல்யாண வாழ்க்கைக்குள்ள போறது, மேரேஜ் வாழ்க்கைக்குள்ள போற அமைப்பு, சில பேருக்கு வேலை கிடைக்கிறது, தொழில்ல மாற்றம், முன்னேற்றம். முக்கியமா பார்த்தீங்கன்னா, அந்த வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்குலாம் நம்ம ஒருத்தர போய் பார்க்குறோம். ஒருத்தர் ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போய் பார்க்குறோம்னா, அவர் சொல்லுவாரு, "இந்த மாசம் இல்லங்க. ஒரு 2 மாசம் கழிச்சுட்டு போய் பாருங்க. இந்த டைம்ல தான் உங்களுக்கு" ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கணும், செவ்வாயையும் பார்க்கணும். ஏன்னா வீடு, இடத்த பார்க்கும்போது உங்க ராசிக்கு, உங்க நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பலன்கள்லாம் இருக்கும். இப்போ செவ்வாய பொறுத்து தான், ஏன்னா நிலக்காரகர், பூமிக்காரகர் அவரவரோட அடிப்படையில தான் உங்களுக்கு பூமி இடம் வாங்குறது, இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கான அமைப்பு. ஏற்கனவே இடம் இருக்குங்க, அதுக்கு வீடு கட்டுறது அமைப்பெல்லாம் இதனோட மாத கிரகங்கள் எந்தெந்த இடத்துல உங்க ராசிக்கு இருக்காங்க, அதன் அடிப்படையில் தான் அவங்க தேதி குறிச்சு தருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சனியோட நிலைமை வச்சு உங்களோட தொழில் எப்படி இருக்கும்? பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? வேலை கிடைக்குமா? இல்ல வேலையில உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது? உங்களோட கிரகம், உங்களுக்கு சாதகமான கிரகம், பாதகமான கிரகங்கள் கூட இருக்கும்போது, அதனோட நிலைமை நமக்கு தெரிய வரும். அதன் அடிப்படையில் இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதத்தில் செவ்வாய் ரிஷப ராசியில் சுக்கிரன் வீட்ல இருக்கிறாருங்க. சூரியனும் புதனும் புதன் வீட்ல மிதுன ராசியில் இருக்கிறாரு. புதன் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைந்து, வக்ர நிவர்த்தி அடைந்து மறுபடியும் சூரியன் கூடயே போய் புதாத்தி யோகம் பெற்று மிதுன ராசியில் பலம் பொருந்தி இருக்கிறாரு சூரியனும் புதனும். சுக்கிரனும் குருவும், அசுரகுரு தேவகுருவும் ஒருவருக்கொருவர் கடக ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறாங்க. ஜூலை 5ஆம் தேதி வாக்குல பாத்தீங்கன்னா சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு, கேதுவோட இணையறாருங்க. சோ வருட கிரகங்களான சனீஸ்வரன், சனி பகவான் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வக்ரம் பெறாருங்க. சோ வக்ரம் பெறதுன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அவர் சூரியனை விட்டு 5 வீடு தள்ளி வரும்பொழுது, சனியும் இந்த மாதத்துல, சனி கிரகமும் இந்த மாதத்துல இன்வால்வ் ஆயிட்டு, அவர் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன யோகங்கள், பலன்கள் கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய், புதன், சுக்கிரன் சூரியன் இவங்க 5 பேரும் சேர்ந்து ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் சில யோகங்கள், பலன்கள் காத்துக்கிட்டுனே சொல்லாங்க. முக்கியமா சனி பகவான் வக்ரம் பெறுறது ஜூலை மாதத்துல பெரிய யோகமா இருக்க போது. துலாம் ராசி நேர்களே, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதுன்னு சொல்லாங்க. ஏன்னா உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இந்த மாதம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவரு கடக ராசியில் உச்சம் பெற்ற குருவோடு இருந்து பெயர்ச்சி பெற்று 5ஆம் தேதி கேதுவோட இணையறாங்க. 11ஆம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறது ராஜயோகம்னு சொல்லாங்க. ஏன்னா துலாம் ராசிக்கு அதுவும் 11ஆம் இடம்ன்றது உபஜயஸ்தானம். அங்க ஏற்கனவே கேது இருக்காரு. அவர் கூட உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் சேரும் பட்சத்தில் நீங்க நினைத்த காரியம் வெற்றி அடையும். முக்கியமா தொழில்ல இருந்த பிரச்சனைகள் தீரப்போதுங்க. உங்களுக்கு இருந்து அதாவது வேலையில இருந்து வந்த டிஸ்டர்பன்ஸ், மறைமுக எதிரிகள் விலகுவார்கள். கடன் பிரச்சனை தீரப்போகுது. அதாவது உங்களோட துணைவியாரின் தேக ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போது, உடல் ஆரோக்கியம் மேம்படும், உங்கள் சிந்தனை செயல்படும், உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போது, உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போதுன்னே சொல்லாங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போது. அதாவது உங்களுக்கு சுக்கிரன் உங்க ராசிநாதன் 11ஆம் இடத்தில் கேதுவோடு இணையும் போது உங்களுக்கு அது தேடி வரும். சில பேர்லாம் நிறைய பேரை முயற்சி பண்ணுவாங்க, போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அதுல சக்சஸும் ஆகாது. சில பேர் ஒரு மாதிரி தோல்வி அடைஞ்சிட்டு போவாங்க. ஆனா 11ஆம் இடத்தில் சுக்கிரனும் கேதுவும் உங்க ராசிநாதன் நீங்க இருக்கும்போது நீங்க பலம் புரிந்து செயல்படுவீர்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. அதன் மூலமா வேலையில இருந்து வந்த பிரச்சனை, தொழில இருந்து வந்த பிரச்சனை, முக்கியமா பண கஷ்டம், பண முடக்கம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதாவது உங்களுக்கு ஒரு செலவு பண்றதுக்கு, ஒரு ரொட்டேஷனுக்கே காசு இல்லாம ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமான சூழ்நிலை இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் விடிவு காலம் பிறக்க போகுது. ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில், ஏன்னா 11ஆம் இடத்திலிருந்து அவர் 7ஆம் பார்வையை உங்களோட 6ஆம் வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து கஷ்டங்களும் தீரப்போகுதுங்க. இது முதல் பாயிண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா,
உங்களுக்கு செவ்வாய், உங்களுக்கு 2ஆம் அதிபதி, தனாதிபதி, உங்களுக்கு 7க்கு அதிபதி 8ஆம் இடத்துல அவர் இந்த மாதம் ஃபுல்லா அங்கதான் இருக்க போறாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா, சுக்கிரனுக்கு சமகிரகம். ஒண்ணும் பகையும் கிடையாது. அவரு நட்பும் கிடையாது. ஆனா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள குடுக்க போறாரு. திடீர் வாய்ப்புகள், அதிர்ஷ்டம். இவ்வளவு நாளா வந்து நீங்க ஒரு மறைமுக மனிதர்கள் இப்ப யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் யாருன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருப்பீங்களா? அவர்லாம் வந்து நேரா வந்துட்டு இன்னும் அதிகமான ஹெல்ப்லாம் பண்றக்கூடிய அமைப்புலாம் மறைமுகமாக உதவி செய்தவர்களாம் நேரடியாக வந்து ஹெல்ப் பண்றக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். திடீர் பணவரவு உண்டாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். மறைமுக வாழ்க்கை வாழ்ந்தவங்கலாம் வந்து இப்போ வந்து ஒரு அதுல இருந்து வெளியே வந்து ஒரு குடும்பத்தோட சேர்ற அமைப்புலாம் இருக்கும். சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, குடும்பத்த பிரிந்து தொலைதூரத்துல, வெளிமாநிலத்துல இருந்தவங்கலாம் வந்து குடும்பத்தோட சேர்றதுக்கான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 12ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 9ஆம் இடத்திலே புதன் பகவான் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இவ்வளவு நாளா வந்து உங்களோட பாக்கியாதிபதி வக்ரம் பெற்று சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்க முடியாம தவித்துக் கொண்டிருந்த புதன் இப்பொழுது வக்ர நிவர்த்தி அடைந்து சூரியனோடு பலம் பொருந்தி சேரும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. முக்கியமா மாணவர்கள் வந்து தொலைதூர பிரயாணங்கள் போறது, உயர்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டுல போய் படிக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். முக்கியமா போட்டித் தேர்வு, விளையாட்டுத் துறையில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, விளையாட்டு சம்பந்தமாவே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து அரசாங்க துறையில வேலை கிடைக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். விளையாட்டு சார்ந்து அரசாங்க துறையில இருந்து விளையாட்டுக்காகவே அவங்க இது பண்ணுவாங்க. அதன் மூலியமா அவங்களுக்கு வந்து வேலையும் கிடைக்கிற அமைப்பெல்லாம் இந்த மாதம் அவங்களுக்கு தேடி வரும். இதற்கான முயற்சியெல்லாம் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கான கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராஜ யோகாதிபதி சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் வக்ரம் பெறாருங்க. ஜூலை மாதம் 26ஆம் தேதி. இது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள அள்ளி கொடுக்க போகுதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா, உங்களுக்கு ராஜ யோகாதிபதி 6ஆம் இடத்திலிருந்து குடுக்க வேண்டிய நன்மைகளை வந்து அது மாரி குடுத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். இப்ப 1 வருஷத்துல குடுக்க வேண்டியத, இப்ப ஒரு 3 மாசத்துல குடுத்துட்டு போயிருவாருங்க. ஏன்னா, இவரு வக்ரம் பெறுறது வந்து பாத்தீங்கன்னா, 138 நாள் வக்ரம் பெற்று இருப்பாரு. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல. ஸோ, இப்போ 1 வருஷம் குடுக்க வேண்டிய பலன இந்த 3 மாசத்துல குடுத்து, உங்களுக்கு ராஜ யோகத்த குடுக்க போறாரு. தொழில் வளம் மேம்பட போது, தொழில்ல இருந்து வந்த பிரச்சனை தீரப்போது, தொழில்ல இருந்து வந்த கடன் தீரப்போது. அதாவது இங்க ரொட்டேஷன் வாங்கி, இங்க வாங்கி குடுக்கலான்ட்டு ஒரு ஒரு பண முடக்கத்துல இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து தொழில் ரீதியாக பண முடக்கத்துல இருந்தவங்க, ஒரு சவால்களை சந்தித்துக் கொண்டு இருந்தவர்களும் இப்பொழுது விமர்சனம் கிடைக்கப் போகுது. அதாவது அதன் மூலியமா உங்களுக்கு வளர்ச்சிகள் கிடைக்க போது, அந்த தடைகள்லாம் நீங்க போதுங்க. ஸோ உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெறும் இந்த காலகட்டம் சிறப்புமிக்க காலகட்டமாக இருப்பது. தொழில்ல இருந்த அந்த தடைகள் தீங்க போது, பொருளாதாரத்தில் அதிகமான வளர்ச்சி கிடைக்க போது, உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போது. நீங்க இந்த மாதம் ஒண்ணே ஒண்ணு தாங்க பண்ணணும். சிவ ஆலயங்களுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு லட்சுமி யோகம் இந்த மாதம் காத்துக்கிட்டு இருக்கு. பணமழை கொட்ட போகுதுன்னே சொல்லாங்க. வாழ்க வளமுடன்.